இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது ஓவர்லேப்டு செயின் ஸ்டிச். அதுக்காக நான் ஒரு லைன் வரைச்சிருக்கேன். நமக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்பி ஒரு லாக் போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பக்கமாக திரும்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாக் போடாமலும் நமக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது பரவாயில்லை. அப்படியே அந்த லைன் ஃபுல்லாகவே நமக்கு செயின் ஸ்டிச்சு போட்டு ஸ்டிச் பண்ணலாம். இந்த செயின் ஸ்டிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப பெருசாக போடக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம இன்னொரு ஸ்டிச் கூட போட போகிறோம். அதே மாதிரி நம்ம படிக்கும்போது கொஞ்சம் நீளமாகவே போட்டு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் சில்க் த்ரெட்டில் தான் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம டபுள் செயின் ஸ்டிச் நேரமே படிச்சிருக்கோம். இதுவும் டபுள் செயின் ஸ்டிச் தான், ஆனாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி எண்டு நோட் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி நமக்கு ஓவர்லேப்டு செயின் ஸ்டிச் போட்டு கொடுக்கலாம். அதுக்காக நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண அந்த இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம முதல்ல ஸ்டிச் பண்ண அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளாலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோன்னா முதல்ல ஒரு லாக்கு போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். முதல்ல உள்ள செயின் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நாட்டு போட வேண்டிய தேவையில்லை. அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணால் போதும். ஓவர்லேப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வேறொரு கலர் நூல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சும் நேரமே நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்த அந்த செயின் ஸ்டிச்சோட உள்பாகம் வழியாக தான் ஒவ்வொரு ஸ்டிச்சையும் போட்டு கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சோடைய மேல்பாகம் வழியாக தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இங்கே பார்த்துக்குங்க, ஒரு செயின் ஸ்டிச்சோட இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் நம்ம இந்த ஓவர்லேப் செயின் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். இனி நம்ம ஸ்டாப் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட அந்த லாஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளாலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ண அதே பிளேஸ்லேயும் நாட் போட்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது பாருங்கள், இந்த லாஸ்ட்டு செயின் ஸ்டிச் இருக்குது, இதுக்கு உள்ளாலேயே நமக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதோட எண்டில் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் நம்ம எண்டு நாட்டு போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம்.